உயர்கல்வியில் சேர நினைக்கிற மாணவர்களுக்கு முக்கியமாக கல்வி கட்டணம் என்பது ரொம்ப சவாலாக இருக்கும். அதுவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு ஒரு கல்வி கடன் என்பது வாங்குவதற்கான வழிகள் என்பது தெரியாமல் இருந்திருக்கலாம். அதற்கு ஒரே ஒரு வெப்சைட் மூலமாகவே எல்லாவற்றுக்குமான ஒரு வழி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் PM வித்யாலட்சுமி திட்டம். இந்த திட்டத்தில் நிறைய புதிய அம்சங்கள் சேர்க்கப்பட்டு 2024ஆம் ஆண்டிலிருந்து இது நடைமுறைப்படுத்தப்படுது. இது அறிவிக்கப்பட்டது 2024 நவம்பரில் தான். ஸோ இந்த PM வித்யாலட்சுமி திட்டம் இதுல என்ன முக்கியமா அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டு வருமானம் 4.5 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு தொழில்நுட்ப படிப்பு, அதாவது டெக்னிக்கல் எஜுகேஷன் அல்லது ப்ரொஃபஷனல் கோர்சஸ், தொழில்முறை படிப்புகள், இந்த படிப்புகளில் சேர்ற பட்சத்தில் 100% வட்டி மானியம் மத்திய அரசாலேயே வழங்கப்படுது. அதே மாதிரி ஒருவேளை அந்த 4.5 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இல்லாமல் வேறு படிப்புகளில் சேர்றவங்களாக இருந்ததுன்னா அவர்களுக்கு 3% வட்டி மானியம், அவர்களுக்கு எவ்வளவு வட்டி செலுத்தப்படுதோ, அதாவது அவர்களுக்கு வங்கியால் நிர்ணயம் செய்யப்படுதோ அதில் 3% வரைக்கும் வட்டி மானியம் அரசால் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே 8 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கிற மாணவர்களுக்கு எல்லா விதமான படிப்புகளுக்கும் 3% வட்டி மானியம் வழங்கப்படும் என்பதுதான் இந்த திட்டத்தோட அடிப்படையான அம்சம். இதில் ரொம்ப முக்கியமாக 7.5 லட்சம் வரைக்கும் அவர்கள் பெற தொகை, அதாவது மொத்தமாக 10 லட்சம் வரைக்கும் கல்வி கடன் பெற முடியும். அவங்க பெறக்கூடிய அந்த படிப்பின் அடிப்படையில் அந்த கல்விக்கான கட்டணம் எவ்வளவோ அது அதிகபட்சமாக 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கடன் பெற முடியும். அதில் 7.5 லட்சம் வரைக்கும் 75% அந்த கடன் தொகைக்கான கேரண்டி, கிரெடிட் கேரண்டியை அரசே கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த PM வித்யாலட்சுமி திட்டம் மூலமாக எந்த விதமான கொலாட்ரல், அதாவது இந்த சொத்து என் பேர்ல இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு கொலாட்ரல் ஆவணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி கேரண்டி ஃப்ரீ, யாரும் இதற்காக உத்தரவாதம் தர வேண்டிய அவசியமும் இல்லை. இதற்கு இந்த மாணவர்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான வெப்சைட் என்பது www.pmvidyalakshmi.cov.in. இந்த இணையதளம் மூலமாகவே மாணவர்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஆனால் எல்லா நிறுவனங்கள்லையும் சேர முடியாது. அதாவது www.dashboard.aishe.gov.in இந்த இணையதளத்தில் போனால் டாப் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேர்றவங்களுக்கு தான் இந்த PM வித்யாலட்சுமி திட்டம் பொருந்தும். அதே மாதிரி 1 லட்சம் மாணவர்கள், ஆண்டுக்கு 1 லட்சம் மாணவர்களுக்கு தான் இந்த திட்டத்தின் கீழே அந்த வட்டி மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் 1 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே இந்த திட்டம் பொருந்தும். அப்படி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஏற்ற மாதிரியான பிரதிநிதித்துவம் இருக்கிற வகையில் இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் அதற்கு அடுத்தடுத்த ப்ரிஃபரன்சஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விவரங்களையும் PM வித்யாலட்சுமி போர்ட்டலில் தெரிஞ்சுக்க முடியும். அந்த 1 லட்சம் என்ற அந்த மாணவர்களோட எண்ணிக்கையை எப்படி நிர்ணயம் செய்கிறாங்க அப்படின்றதையும் அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக இந்த போர்ட்டல் மூலமாக அதிகபட்சமாக 3 வங்கிகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்கான எஜுகேஷன் ஃபார்ம் என்பது அதில் 2 பக்க ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். இந்த வெப்சைட்லேயே அந்த ஃபார்ம் மூலமாக கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கவும் முடியும். அது எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத ட்ராக் பண்ணிக்கவும் முடியும். அதற்கு பிறகு இந்த வட்டி மானியத்திற்கு அந்த லோன் கிடைச்ச பிறகு அதற்கான அப்ளிகேஷனை தனியாக போடணும். இந்த 3 ப்ராசஸையுமே இந்த வெப்சைட் மூலமாகவே செய்ய முடியும். முக்கியமாக இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கட்டாயம். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு அல்லது அந்த படிப்பில் சேர்றதுக்கான தகுதி தேர்வு எதுவோ, அதாவது டிப்ளமாவாக இருக்கலாம், இந்த மாதிரி படிப்பு இருந்ததுன்னா அதற்கான சான்றிதழ், இந்த சான்றிதழை பதிவேற்ற வேண்டியது அவசியம். அதே மாதிரி அந்த விண்ணப்பதாரர் மாணவர் அல்லது பெற்றோருடைய புகைப்படம் இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி வருமான சான்றிதழ் இருக்கிறதும் அவசியம். என்னென்ன கல்வி கட்டணம் இந்த லோனுக்கு அவசியப்படுது என்பதற்கான அந்த பட்டியல் கல்லூரியால் வழங்கப்படும். அதாவது எக்ஸ்பென்ஸ் கிவன் பை இன்ஸ்டிடியூஷன் அப்படின்ற அந்த ஆவணம் தேவை. இந்த ஆவணங்கள் எல்லாம் வச்சு இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ இது என்னென்னலாம் அவசியப்படுது, என்னென்னலாம் மொராட்டோரியம் பீரியட் அப்படின்றதும் என்ன வட்டி விகிதம் என்பதும் அந்த வங்கியை பொறுத்து மாறுபடும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் முக்கியமாக நான் சொன்ன அந்த வெப்சைட் www.pmvidyalakshmi.co.in இந்த இணையதளத்தில் போய் தெரிஞ்சுக்கிட்டு இதை விண்ணப்பிச்சா இந்த கல்வி கடன் மூலமாக பலன் பெறலாம்.